தனி பெரும்பான்மையுடன் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழகம் 200 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும், திமுக தனி பெரும்பான்மையுடன் பெறும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் வாகனத்தை சோதனையிட்டீர்களே, சாலை வழியாக ரோட் ஷோ என்று பிரதமர் வருகிறாரே, அவர் வாகனத்தை சோதனை இடுவதற்கு நீங்கள் தயார்தானா? அமித்ஷாவின் வாகனத்தை சோதனை இடுவீர்களா? ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு, எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். எப்படியாவது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு வருவதற்கு கொத்தடிமை சேவகம் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரை சொல்வதற்கோ, மக்கள் கழகம் புரட்சி தலைவர் பெயரை சொல்லுவதற்கோ அருகதையற்று போனவர்கள். மீண்டும் நம்முடைய சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் நல்லாட்சி அமைகிற போது நிச்சயமாக தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனால் எனக்கு தெரிந்து நான் அறிந்த கருத்து கணிப்பில் 200 இடங்களுக்கு குறையாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். DMK will form its own government on its own. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை. திமுகவே ஆட்சி அமைக்கும்.